ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாத்துக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ நம்ம சேனலில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ரெசிபீஸ் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து மாங்காய் வெள்ளை பச்சடி, இன்னொன்று வந்து லெமன் ரசம், இன்னொன்று பருப்பு உருண்டை குழம்பு. இந்த 3 வந்து எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக டேஸ்டியாக பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலில் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நிறைய பேக்கிங் ரெசிபீஸ், ஹெல்தி ரெசிபீஸ் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா 85+ வீடியோஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் கொடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் என்னென்ன வீடியோ எப்படி நம்ம ரெசிபீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ பார்த்திங்கன்னா இதுக்கு துவரம் பருப்பு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, இது ரெண்டும் வந்து மினிமம் வந்து 2 hours வந்து நம்ம நல்லா சோக் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் அரைக்கலாம். நம்ம இப்போது வரமிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி, பூண்டு, அதுக்கப்புறம் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டையும் போட்டு நல்லா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தருன்னு இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு மீடியம் கோஸாக இருக்கணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் கன்சிஸ்டன்சி. ஸோ இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி கிடச்சிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆனியன், கொரியண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு சால்ட் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து சால்ட்டும் கொஞ்சம் காரமும் கொஞ்சம் நல்லா உரப்பாக இருந்தால் தான், அதை வந்து கொஞ்சம் நல்லா கரெக்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான சைஸில் பால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் போட்டுட்டு கொஞ்சம் கடுகு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் சோம்பு வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பூண்டு வந்து ஒரு 4 பல் வந்து நான் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா தட்டி போடலாம், கட் பண்ணியும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் 2 வரமிளகாய், இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஓரளவுக்கு போட்டிங்கன்னா நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஸோ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா தொளிச்சு நல்லா நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். 1/2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு வதங்கிறதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுட்டு மஞ்சள்தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 2 வந்து நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வந்து ஒரு தொக்கு மாதிரி வர அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கலாம். இப்போ இதுக்குள்ள தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினோடனே நம்ம ஸ்பைஸ் பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1.5 டீஸ்பூன் கொரியண்டர் பவுடர், அதாவது கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ் இந்த ஸ்பைஸ் பவுடர்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து டேமரிண்ட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது புளி கரைச்ச தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 1/4 கப் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து ப்ளெயின் வாட்டர், அதாவது வந்து தண்ணி வந்து ஒரு 2 கப் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவைப்படுதோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது நான் உருட்டி வச்சுருந்த அந்த உருண்டையை வந்து ஒரு 2-3 உருண்டையை வந்து நல்லா இந்த மாதிரி பொடிச்சு விட்டுக்கலாம் தண்ணி ஊற்றுனேயுமே. ஸோ இதுலேயே வந்து அது வெந்து கொஞ்சம் குழம்போட திக்னஸை இதுலேயும் தேங்காய் பாலில் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நான் இது வந்து ஒரு 3 பால் வந்து நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணி அதில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து நல்லா கொதி வரட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போது தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணியும் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் கொதிச்சதுக்கப்புறம் நான் வந்து இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அந்த பால்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எல்லாமே உடனே போடக்கூடாது. ஒரு 2 பால் வந்து போட்டு பாருங்கள், உடையுதா இல்லையான்னு பாருங்கள். நிறைய பேர் வந்து ஆவியில் வேக வச்சும் போடுவாங்க, அப்படியும் பண்ணலாம். நான் வந்து டைரெக்டாக போடுறேன். இப்போது 2 பால் போட்டிருக்கோம். இப்போ வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம், உடஞ்சிருக்கா இல்லை அப்படியே இருக்காங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளோட பால்ஸ் வந்து பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்குது. ஸோ இனி வந்து நம்ம வந்து 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம் எல்லா பால்ஸும்.
இப்போ பால்ஸ் எல்லாம் வந்து நம்ம 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் விட்டு இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து வேகும். ரொம்ப நெருக்கமாக போடக்கூடாது. இதுக்கு வந்து நீங்கள் அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு 20 minutes எடுத்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து தேங்காய் பால் 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவு தேங்காய் பால் 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து தேங்காய் பால் ஊற்றுறதுனால கொஞ்சம் காரம், உப்பு அதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் ஊற்றும் போது கொஞ்சம் ஸ்வீட்னஸ் ஆட் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கார்னிஷ் பண்ணியாச்சு கொரியண்டர் லீவ்ஸ் போட்டு. இது வந்து ரைஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆவியில் வேக வச்சும், அதாவது இட்லி பாத்திரத்தில் வேக வச்சும் பண்ணலாம், டைரெக்டாக போட்டும் பண்ணலாம். ஸோ டைரெக்டாக நான் போட்டு தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து 20 minutes வந்து அந்த பால்ஸ் வந்து குக் பண்ணுறதுக்கு விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு லெமன் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள் நீங்கள். துவரம்பருப்பு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி, அதை வந்து நம்ம கையிலேயே கரைச்சிக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியே எடுத்துட்டிங்கன்னா கையிலேயே கரைச்சிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் ரசத்துக்கு மாதிரி பூண்டு, அதுக்கப்புறம் 2 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் இதுக்கு. அதுக்கப்புறம் மிளகு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். சீரகம் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதையெல்லாம் நம்ம நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு கடுகு வந்து நல்லா பொரியணும். ஸோ கடுகு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து நல்லா தட்டி வச்சுருந்த பூண்டு, சீரகம், மிளகு, வெங்காயம் அதையெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெயிலே வந்து ஃப்ரை ஆகுற மாதிரி விடலாம். ஒரு 2 minutes வந்து நல்லா ஃப்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகாய், வரமிளகாய் 2மே ஆட் பண்ணுறேன். நீங்கள் வரமிளகாய் போட்டால் கூட ஓகே தான். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 minutes ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் இதெல்லாமே வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி நம்ம வேக வைக்கல. ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா ஒரு கொதி வரணும். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இதுலேயே வந்து உங்களுக்கு தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆயிரும். இப்போது நான் வந்து வேக வச்சுருந்தேன் அந்த பருப்பு 3 டீஸ்பூன் அளவுக்கு வேக வச்சுருந்த பருப்பை அந்த தண்ணியோடு ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு கொதி வரணும். இந்த டைமில் நீங்கள் சால்ட்டில் செக் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொரியண்டர் லீவ்ஸ், அதாவது கொத்தமல்லி தழை போட்டுட்டு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணேன். உங்களுக்கு இன்னும் புளிப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் ஊற்றணும். அதை நீங்கள் மறந்துடாதீங்க, இல்லைன்னா கசப்பு வரும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட லெமன் ஜூஸும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட அடுத்த ரெசிபி மாங்காய் வெள்ளை பச்சடி. இதுக்கு ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸாக பட் ரொம்ப நல்லாயிருக்கும். புளி தண்ணி, வெல்லம், வரமிளகாய், கருவேப்பிலை, அவ்வளோதான். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு இது வந்து நல்ல காரம், புளிப்பு, இனிப்பு எல்லாமே கலந்ததாக இருக்கும். ஸோ காரத்துக்கு நல்லா காரமாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு. இப்போது 1/2 கப் வந்து புளி தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். நம்ம இந்த டேமரிண்ட் வாட்டரை ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 4 minutes வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம வந்து வெல்லம் போட்டுடலாம். வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு இனிப்புக்கு நீங்கள் பத்தலைன்னா கூட இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய வெல்லம் வந்து நான் இப்படியே போட்டதுக்கான ரீசன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அது வந்து சீக்கிரம் மெல்ட் ஆயிரும். அதனால் இப்போ மாங்காய் வந்து நான் வந்து ஷ்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். க்யூப்ஸாக போடலாம், ஷ்ரெட் பண்ணி போடலாம், எப்படி வேணால் போடலாம். நான் இன்றைக்கி ஷ்ரெட் பண்ணி போட்டிருக்கேன். அப்போ ஈஸியாக வெந்துடும். அட் த சேம் டைம் நம்மளுக்கு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாங்காயில் புளிப்பு கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் அதிகமாக புளிப்பு ஆட் பண்ணியிருக்கேன்.
நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி புளிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் புளி தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காரம், உப்பு, ஸ்வீட்டு எல்லாமே நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நல்லா குக் ஆகணும், அப்போ தான் உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆயிரும். அவ்வளோதான், அதுக்குள்ளே நம்மளோட மாங்காய் பச்சடி ரெடி ஆயிரும். டோட்டல் டைமே நம்மளுக்கு 5 மினிட்ஸ் தான் எடுத்துக்கும். சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். நம்மளோட மாங்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் நம்மளோட ரெசிபி. எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி கமெண்ட் சொல்லுங்கள்.